மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியரையே மிரட்டும் திமுக நிர்வாகி ஆறாக ஓடும் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை என அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு சில வேண்டுகோளை முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாகவும் தமிழ்நாட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் தன்னுடைய காணொலியை பதிவு செய்திருந்த நிலையில், தமிழ்நாடு முழுவதும் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் அரங்கேறக்கூடிய பாலியல் வன்முறைகள், மாவட்ட ஆட்சியரையே மிரட்டக்கூடிய திமுக நிர்வாகி, ஆறாக ஓடக்கூடிய கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யக்கூடிய மணல் கடத்தல்காரர்கள் என ஒருபுறம் ஒட்டுமொத்த தமிழகமுமே இருண்டு கிடக்க, கொலை செய்து ரீல்ஸ் போடக்கூடிய குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று கடும் விமர்சனத்தை முதலமைச்சருடைய பிறந்தநாள் காணொலியை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே, உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதலமைச்சரே என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மறைந்த உங்கள் தந்தையார் கருணாநிதி நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டீர்களே என்று கதற காத்திருக்கும் தமிழக மக்களை குறித்து எப்போதுதான் யோசிப்பீர்கள் முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்ட அண்ணாமலை தன்னுடைய கடும் விமர்சனத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியுடன் சேர்த்து பதிவிட்டு அதை மேற்கோள் காட்டி தன்னுடைய விமர்சனங்களை அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி.